அதிகப்படியான தற்கொலைக்கு முக்கிய காரணம் விவசாயம் படிப்படியாக அழிஞ்சது. இதை பற்றி நம்ம பேட்டியாளர் விக்னேஷ் அவர்கள் விவசாயத்தை பற்றி தெரிஞ்ச மிஸ்டர் விஜய் அவர்களோட நேர்காணல பார்ப்போம். நம்ம நாட்டில் பசிப்பட்டினி காரணமாக நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இறந்துட்டுருக்காங்க. இதுக்கான காரணம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கவலைப்பட வேண்டிய விஷயந்தான். தமிழ்நாட்டில் இது நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, விவசாயிகள் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறது. அதுவும் இல்லாமல் நிறைய காரணங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்? இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயி அவனுடைய தொழில் விட்டுட்டு வேறு தொழில் போகிறதுனால அது ஒரு காரணமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொரு பெரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு விவசாய குடும்பத்தில் இருந்தும் மகனோ மகளோ இப்போ படிக்க அனுப்பிடுறாங்க. படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க வேலைக்கு போகிறாங்க. அதுவும் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் அங்கேயே தங்க வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க பெற்றோர்களே அவங்களோடய கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க விவசாயத்தை மறந்துட்டு எல்லாத்தையும் அதில் காடு நிலத்தெல்லாம் விற்றுட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது. இது ஒரு விவசாய குடும்பத்தில் நடக்கிறது. இதுவே அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு வந்திருந்தால் எல்லாத்தையும் படிக்க வச்சு எல்லாத்தையும் பெற்றோர்கள் வெளியூரவே கூட்டிகிட்டு போயிட்டா விவசாயத்தை யார் பார்க்குறதுன்னு தெரியல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா விவசாயம் இல்லாத சுவடே காணாமல் போயிடும். நம்ம நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இதற்கான தீர்வு என்னவாக இருக்கும்? இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் தான் அந்த தீர்வு இருக்குது. இப்போது நான் உங்களை படிக்காதீங்க வேலைக்கு போகாதீங்கலாம் சொல்லலை. நீங்கள் படிங்க வேலைக்கு போங்க. அதோடு இந்த விவசாயத்தை ஊக்குவிங்க. இப்போ விவசாயத்தை ஊக்குவிச்சா தான் நம்மளால் சாப்பிட முடியும். இப்போவே பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ பசி பட்டினி எவ்வளோ உயிர் இழந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்த நாம் விவசாயத்தை மறந்துட்டு போனால் அப்புறம் இனிமேல் எல்லாருக்கும் யார் நாம் உதாரணமாக இருக்க போகிறோம்? நாம் செய்யலாம், வேறு யார் செய்ய போகிறோம்? இதுவே நாம் வெளிநாட்டில் இருந்தோ வெளியூரில் இருந்தோ நாம் உணவை இறக்குமதி பண்ணலாம். அதுவே பணக்காரங்க வேணால் அந்த அவங்கக்கிட்ட பணம் இருக்கும், அவங்க இது பண்ணுவாங்க. இதே ஒரு இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டால் ஒரு ஏழை மக்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களால வாங்க முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செய்தி தான் வரும். இவ்வளோ பேர் இறந்தாங்க, இவ்வளோ பேர் இன்னும் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வரும். இப்போது இன்னும் இதே அப்படி தொடர்ந்ததுன்னா இன்னும் சில நாளில் அவங்கவுங்க பசிக்காக அவங்கவுங்களே விவசாயம் செஞ்சு அவங்கவுங்களே சாப்பிட்ற ஒரு நிலைமை வரும் கண்டிப்பாக. நம்மை படைத்த இறைவனுக்கு வயிறொன்று இருந்தால் அவனும் சேற்றில் கால் வைத்துதான் ஆக வேண்டும்.